அவ்வளோ கஷ்டத்தை அவ்வளோதான் பொறுத்து வாழணும். நாங்க உதவ முடியுமா? ஏக்கா நீங்க கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு உங்களையே குறை சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிட்ட போய் மென்மையாவும் நளினமாவும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிய. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்து சொல்பவர்களாக நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்று. இஸ்லாத்தின் மார்க்கத்தை மென்மையான முறையில் எடுத்து சொல்லணும். மென்மையை இழந்தவர் நன்மையை இழந்தவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளைனா உறவை பேணிதான் வாழ சொல்றான். ஆனா நம்ம கஷ்டங்களை யாரும் உணர மாட்டேங்கிறாங்களே. அது சரிதான், அல்லாஹ் அவங்களுக்கும் தானே இந்த வசனத்தை சொல்லியிருக்கா. நமக்கு ஒண்ணுன்னா அவர்களுக்கு துடிக்கணும். அதுதான் உண்மையான உறவு. உறவுகள் எப்படி பேசலாமா? உறவுகளாவே இருந்தாலும் உண்மையையே பேசுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், விமர்சகர்களிடமிருந்து விலகி இருப்போம். அவர்கள் மறுப்பாளர்கள் எவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் குறை கூறுகிறார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக. மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகி விடுவீராக என்று.